வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக செய்யலாம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காஞ்ச உடனே கரம் மசாலாவை அதில் சேர்த்து, ஒரு பச்சை மிளகாயை கீரி அதில் சேர்த்துட்டு, ஒரே ஒரு பெல்லாரியை நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்து அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. 2 சின்ன தக்காளியை நீளமாக வெட்டி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி புதினாவை அதில் சேர்த்து கிளறிட்டு, நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து, பீன்ஸு, கேரட்டு, பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன்னா, நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிச்சிடாமல் கிண்டி விடுங்க. இப்போ 2½ டம்ளர் தண்ணி அதில் சேர்த்து தேவையான உப்பும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறிட்டு ஒரு மூடி போட்டு விசில் விடுங்க. ஒரு விசில் போதும். இப்போ திறந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி 250 கிராம் வச்சுருக்கேன். அதை நல்லா அதில் சேர்த்து கிளறி கொடுங்க. கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல 1 நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க விட்டு, அதில் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு மூடி போட்டு விசில் விடுங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.